ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி எதாவது பார்க்க போகிறோம்னா 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின். இது ஏன் 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் சொல்கிறோன்னா, பிஸ்டன் ஆனது 2 மூமெண்ட்டில் கிராங்க் ஷாஃப்ட் ஆனது ஒரு சுற்றிடும். அதாவது நம்ம 4 ஸ்ட்ரோக்கில் என்ன பார்த்தோம்? செக்ஷன், கம்ப்ரஷன், பவர், எக்ஸாஸ்ட். இந்த 4 ஸ்ட்ரோக்கையும் இந்த 2 ஸ்ட்ரோக் பயன்படுத்தி அந்த 4 ஸ்ட்ரோக்கையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் அப்வர்ட் ஸ்ட்ரோக் அண்ட் டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்னு 2 ஸ்ட்ரோக் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெயின் பார்ட்ஸ் பார்த்தோம்னா ஸ்பார்க் ப்ளக்கு, பிஸ்டன், கனெக்டிங் ராட், கிராங்க் ஷாஃப்ட், எக்ஸாஸ்ட் போர்ட், இன்லெட் போர்ட், ட்ரான்ஸ்ஃபர் போர்ட். இந்த போர்ட் அப்படின்னா எதுக்காக 2 ஸ்ட்ரோக்கில்னா, இந்த இன்ஜினில் ஒரு ஹோல் தான் இருக்கும். அந்த ஹோலை ஓப்பன் அண்டு க்ளோசிங் பொசிஷன் வர வைக்கிறதுக்கு இந்த பிஸ்டன் ஆனது பயன்படுது. இந்த பிஸ்டன் மூலயமா இந்த எக்ஸாஸ்ட் போர்ட் அண்ட் இன்லெட் போர்ட்டை ஓப்பன் அண்டு க்ளோசிங் பொசிஷனில் வர வைக்கிறதுனால இது போர்ட்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அதே நம்ம 4 ஸ்ட்ரோக்கில் வால்வுன்னு படிச்சிருப்போம். வால்வு அப்படின்னா வால்வை பயன்படுத்தி ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பொசிஷனில் வர வைப்போம். அதனால் அது வால்வு. இதில் நம்ம பிஸ்டனை பயன்படுத்தி ஒரு ஹோலை ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பொசிஷனில் வர வைக்கிறதுனால இது எக்ஸாஸ்ட் போர்ட் அண்ட் இன்லெட் போர்ட்னு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் போர்ட். ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் அப்படின்னா கிராங்க் ஷாஃப்ட்டில் இருக்க பெட்ரோலை கம்பூஷன் சேம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதாங்க ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டு. இப்போ நம்ம ஒர்க்கிங் போயிடலாம். அப்வர்ட் ஸ்ட்ரோக். நம்ம 4 ஸ்ட்ரோக்கில் செக்ஷன் ஸ்ட்ரோக் அப்போ பிஸ்டன் ஆனது டிடிசிலேருந்து பிடிசி மூவ் ஆகும். ஆனால் இந்த 2 ஸ்ட்ரோக்கில் பிடிசிலேருந்து டிடிசி மூவ் ஆகும். இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, அப்வர்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னா செக்ஷன் அண்டு கம்ப்ரஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அப்வர்ட் ஸ்ட்ரோக் இன் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். இப்போ பிஸ்டன் ஆனது பிடிசிலேருந்து டிடிசி மூவ் ஆகும்பொழுது ஃபியூல் ஆனது கம்பூஷன் சேம்பரில் வந்திருப்பாங்க. அது எப்படி வருவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபியூல் ஆனது கம்பூஷன் சேம்பரில் வந்துடுவாங்க. அப்போ செக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதே சமயம் இன்லெட் போர்ட் வழியாக இந்த பிஸ்டன் ஆனது மேலே வந்ததுனால, டிடிசி வந்ததுனால எக்ஸாஸ்ட் இபி ஆனது க்ளோஸ் ஆகிரும். ஐபி ஆனது ஓப்பனில் இருக்கும். ஏன்னா இந்த பிஸ்டன் ஆனது இபி தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஐபியை ஓப்பனில் வச்சுருக்காங்க. அப்போ ஃபியூல் ஆனது ஐபி வழியாக வந்து கிராங்க் ஷாஃப்ட்டில் வந்துடுவாங்க. ஐபியை வந்து கிராங்க் ஷாஃப்ட்லாம் வந்து சேருவாங்க. ஓகேங்களா? ஃபியூல் எல்லாமே கிராங்க் ஷாஃப்ட்டில் வந்து சேருவோம். நெக்ஸ்ட் ஓகே, ஐபி வழியாக ஃபியூல் ஆனது கிராங்க் ஷாஃப்ட்டில் வந்துடுவாங்க. இந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் வரதுக்கு முன்னாடி இந்த கம்பூஷன் சேம்பர் உள்ள பெட்ரோல் ப்ளஸ் ஏர் மிக்சர் ஆனது இருப்பாங்க. அப்போ செக்ஷன் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு கம்ப்ரெஷன். இந்த மேலே போகிறதுனால அந்த ஃபியூலை கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்போ டெம்பரேச்சர் ஆனது இன்க்ரீஸ் ஆகும் ஃபியூலில். நெக்ஸ்ட்டு டவுன்வர்ட் ஸ்ட்ரோக். டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்கில் என்ன நடக்கும்னா, இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பார்க் ப்ளக் ஆனது ஒரு ஸ்பார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களோ, அப்போ ஃபியூல் ஆனது எரிஞ்சு வெடிக்கும். அப்போ பிஸ்டன் ஆனது ஹை ஃபோர்ஸாக டவுன்வர்டில் மூவ் ஆகும். அப்போ இப்படி மூவ் ஆகிறதுனால கிராங்க் ஷாஃப்ட்டில் இருக்க பெட்ரோல் ப்ளஸ் ஏர் மிக்சரை இந்த கிராங்க் ஷாஃப்ட் ஆனது ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டுக்கு தள்ளுவாங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வழியாக பெட்ரோல் ப்ளஸ் ஏர் மிக்சர் ஆனது கம்பூஷன் சேம்பர் வருவாங்க. அப்படி கம்பூஷன் சேம்பர் வரும்போது ஏற்கனவே இதில் எரிஞ்சு போன காற்றானது இங்கே இருக்குமா, அது எரிஞ்சு போன காற்றை இந்த ஏர் மிக்சர் ஆனது வந்து தான் அந்த எரிஞ்சு போன காற்றை வெளியே தள்ளுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் தான் ஸ்கேவெஞ்சிங். பெட்ரோலை பயன்படுத்தி எரிஞ்சு போன காற்றை இபி வழியாக வெளியே அனுப்புறது பேர் ஸ்கேவெஞ்சிங். ஓகேங்களா? பிஸ்டன் பிடிசி வரும்போது தான் செக்ஷன், அதாவது கம்பூஷன் சேம்பர் உள்ள பெட்ரோல் ப்ளஸ் ஏர் மிக்சர் அதாவது வந்துடுவாங்க. ஓகேங்களா? இந்த டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்லேயும் வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் இபி வழியாக போயிடும். அப்புறம் மறுபடியும் பிஸ்டன் ஆனது பிடிசிலேருந்து டிடிசி மேலே வரும்போது இந்த இதில் கம்ப்ரெஷன் ஆகும். ஏன்னா இங்கே இருக்க ஃபியூல் அப்படி இங்கே தான் இருப்பாங்க. ஃபியூல் ஆனது இங்கே இருக்கும், கம்ப்ரெஷன் ஆகும். செக்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் ஆகுங்க. இங்கே பிஸ்டன் மேலே வந்த பிறகு கம்ப்ரெஷன் ஆன அடுத்த செகண்டே ஐபி வழியாக ஃபியூல் ப்ளஸ், அதாவது பெட்ரோல் ப்ளஸ் ஏர் மிக்சர் ஆனது கிராங்க் ஷாஃப்ட்டும் வந்துடுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? டங்கி வாய்ஸ் தாங்க 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினோட ஒர்க்கிங். 2 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின் இருக்குது. அது யாருக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ்.